அறுவை, அக்னி, காரம். அறுவைங்கிறது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி கத்தியை வச்சு அறுக்கிறது, கட்டி எடுக்கிறது, சீழ்வழி. சித்த மருத்துவத்துல இருக்கா டாக்டர்? ஆமா. பைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வைத்திய முறைன்னு எடுத்துட்டோம்னா உணவு தாங்க. பிடிக்கருணை சின்னதா இருக்கும். அந்த பிடிக்கருணை கிழங்க வலி தாங்க முடியல, எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த கீரைகளுக்கு விடும்போது உள்ளுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றது மாத்திரம் இல்லாம இதை வெண்ணெயோட தடவி நிறைய உணவு முறைகள் இப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியல. வேற ஏதாவது மாற்று மருத்துவம், அந்த மருந்துகள் ஏதாவது இருக்கா சார்? முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு நாங்க கொடுக்கறது. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை ஒவ்வொரு முறையும் சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். சரிங்க. இப்போ என்னுடைய நண்பருடைய ஒரு கேஸ் ஸ்டடி நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் டாக்டர். சரிங்க. இப்போ அவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அவங்களுடைய பாட்டி வைத்திய முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பூண்டு, சுண்ணாம்பு, கரும்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றாக வந்து மைய அரைச்சு ஒரு வெள்ளை துணியில வந்து பத்து போட்டு அதை பழுக்க வச்சு அதை எடுக்கும் போது அது வர்றது, அந்த நேரங்கள்ல அவர் சொல்லக்கூடிய வலியும் வேதனையும் நம்ம வந்து கேட்கறதுக்கே நமக்கு வலிக்குது. அந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப கொடுமையான ட்ரீட்மெண்டா இருக்கு. இப்படித்தானா இப்ப எப்படி இருக்கு அந்த வைத்திய முறைங்கிறது? அதாவது சித்த மருத்துவத்துல இது நவீன மருத்துவம்னாச்சுன்னா அறுவை சிகிச்சை தான். நம்ம அதுக்கு தாண்டி நம்ம ஒண்ணும். இவர் சொல்றது பாட்டி வைத்தியம். இப்ப நம்ம சித்த மருத்துவத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா உள் மருத்துவம், வெளி மருத்துவம்னு ரெண்டு விதமா இருக்குது. இந்த வெளி மருத்துவத்திலேயே எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட வகை அறுவை அப்படிங்கிறதுக்கு கீழே, அதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல 3 முக்கிய விஷயங்கள். அறுவை, அக்னி, காரம். அறுவைங்கிறது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி கத்தியை வச்சு அறுக்கிறது, கட்டி எடுக்கிறது, சீழ்வழி. சித்த மருத்துவத்துல இருக்கா டாக்டர்? ஆமா. ஓகே. அது ரொம்ப முக்கியமா. சரி. அகத்தியர் காலத்துல 2000 வருஷமா நம்மகிட்ட அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இருக்குது, குறைந்தபட்சம். சரி, நான் சொல்றது குறைந்தபட்சம் சொல்றேன். ஓகே. இப்ப தொல்காப்பியத்துல எடுத்துட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல குறிப்புகள் வருது, எப்படியெல்லாம் நாங்க ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. 256 குறிப்புகள் இருக்குது தொல்காப்பியத்துல. இதுக்கு முன்னால எல்லாம் இப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 256 இடமும் சித்த மருத்துவத்தை பத்தி இல்ல, தமிழர்களுடைய மூல நூல்களை பத்தி சொல்லக்கூடியதா இருக்குது. அகத்தியர் ரண வைத்தியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது அறுவை சிகிச்சைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிறைய இருக்குது. அது ரண வைத்தியம்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது நம்ம மருத்துவத்துல பாத்தீங்கன்னா 3 இருக்குது. அதாவது மானிட மருத்துவம், தேவ மருத்துவம், அறுவை மருத்துவம். 3 விதமா இருக்குது. மானிட மருத்துவம்னா மூலிகைகளை வச்சு கொடுக்கறது. தேவ மருத்துவம் அப்படிங்கிறது உயர் மருந்துகள், இந்த தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை மருந்தாக கொடுக்கிற முறை. 3வது தான் அறுவை மருத்துவம். அந்த அறுவை மருத்துவத்துல தான் நான் 3 சொல்றேன். அறுவை, அக்னி, காரம். அறுவைனா தெரியும், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்துறது. அக்னின்னு சொல்றது வந்து சூடு வைத்து அந்த வியாதியை நீக்கிறது. நம்ம ஒத்தடை கொடுக்கறது, சூடான பத்து போடுறது, இவையெல்லாம் சூடின் மூலமாக, அதாவது காற்றை சூடாக ஒரு இடத்துல செலுத்துறது. நீராவி குளியல்னு ஃபேமஸா சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் நம்மளுடைய இதுல இருந்து பரிணாமத்துல வெளியில வந்ததுதான். 3வது காரம் அப்படின்னு சொல்றது. காரம்ன்றது கடுங்காரம், நீங்க சொல்ற மாதிரி சுண்ணாம்பு, வெள்ளைப்பாடானம், தாளகம், மனோசிலை, இந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் உலோக உப்புக்கள். இவைகளை வந்து நம்ம பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதுல தேவையில்லாத தசைகளை நீக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறது ஒரு வழக்கம் இருக்குது. அதுல ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி வெளியில போடக்கூடிய முறை. இந்த மருந்தின் மூலமாக, உள் மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியலைன்னா இந்த சிகிச்சையை நம்ம பயன்படுத்துறத வழக்கமாக இருக்குது. இப்ப இந்த சிகிச்சை பயன்படுத்தணும்னா அதுக்கு பேஷண்ட்டை தயார்படுத்துறதுக்குன்னே சில முறைகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாட்டி வைத்தியமாக இருந்தாலும் இன்னைய காலகட்டத்துல அந்த வலி இல்லாமல் அவர்களை பலப்படுத்தக்கூடிய வர்ம சிகிச்சை முறை, அதை சுத்திலும் சரவக்கூடிய சில விதமான ஒரு கொழுப்பு பொருட்களை தடவுறது மூலமாக பயன்படுத்துறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த உள் மருத்துவத்தில் தீர்க்க முடியாம போச்சுன்னா அந்த நிலைக்கு நம்ம போகணும். ஆனா அதுக்கு உள் மருத்துவத்திலேயே நிறைய என்ன முறைன்னு சொல்லுங்க. ரொம்ப பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். முறைகள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல வீட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடியதுல இருந்தே நிறைய விஷயங்கள். பைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வைத்திய முறைன்னு எடுத்துட்டோம்னா உணவு தாங்க. அது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு பொருள் கருணை கிழங்கு. அதுல பிடிக்கருணைன்னு சொல்லக்கூடியதுதான் சிறப்பு. 2 சட்டிக்கருணை, ஆங்கிலத்துல எலிஃபண்ட் யாம் அப்படிம்பாங்க. யாம்னு சொல்லக்கூடியது வந்து பிடிக்கருணை, சின்னதா இருக்கும்.
அந்த பிடிக்கருணை கிழங்க நாம வந்து பயன்படுத்துறது மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியும். இது முதல் பொருள் வீட்டுல இருக்கிறது. அதாவது பைல்ஸ் இருக்கிறவங்க இந்த பிடிக்கருணை கிழங்க உணவுகளை சேர்த்துக்கலாம். பைல்ஸ் இல்லாம இருக்கிறவங்களும் சேர்த்துக்கலாம். அது பைல்ஸ் வராம தடுக்கும். பைல்ஸ் வராம தடுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு கருணைக்கிழங்கு உதவியாக. கல்லீரல் நலம், குடல் நலம், பைல்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து பிடிக்கருணை கிழங்கு அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அது கருணை மசியல்னு செய்வாங்க. அதாவது இந்த குடம்புளி சாறு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு முறை. அது எத்தனை வீட்டில் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கருணை மசியல் அப்படின்னா நீங்க திருநெல்வேலி, கேரளா சைடு, இன்னும் வந்து கொச்சின், அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால எல்லாம் கருணை மசியல்ங்கிறது ஒரு அழகான ஒரு உணவு. கருணை மசியல் கருணை கல்லீரலுக்கு கருணை காட்டுறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கருணை கிழங்கு தான். அந்த கருணை கிழங்கு வேக வச்சு அதனுடைய சின்ன வெங்காயம், குடம்புளி சாறு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு ரெசிபி. அந்த ஒரு செய்யறது அல்லது கருணைக்கிழங்கு வத்தல், இது ரொம்ப சிம்பிளா செய்யலாம். தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதை மோர்ல ஊற வைக்கணும். உப்பு போடாம மோர்ல ஊற வச்சு மூழ்கிற அளவுக்கு மோர் ஊற்றணும். இதை வெயிலில் வச்சு எடுக்கணும். 3 முறை இது மாதிரி மோர் ஊற்றி அந்த 3 தடவை மோர் ஊற்றினதும் முழுமையாக வத்தி உள் உறிஞ்சிக்கணும் அந்த கருணைக்கிழங்கு. ஏன்னா அந்த பிடிக்கருணையில உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நல்ல அரிப்புத்தன்மை உண்டு. சாப்பிடும்போது வாயில அரிக்கும், கையில எல்லாம் அரிக்கும். அதுக்கு வந்து கருணைக்கு புளியிடு அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. குடம்புளி சாறு விடணும், அப்படி இல்லைன்னா மோர் விடணும். ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சாச்சுன்னா அந்த காரத்தன்மையை அது நீக்கிடும். ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள ஊற வச்சு அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாற்றி வத்தலாக செஞ்சு வச்சிட்டோம்னா, அந்த வத்தலை நல்லெண்ணெயில வறுக்கணும் அல்லது நெய்யில் வறுக்கணும். வறுத்து முதல் 3 கவளத்தில் சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த பைல்ஸ் வந்தவங்க, அறுவை சிகிச்சை பண்ணவங்க, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். சூப்பர். இது வந்து 2வது கருணைக்கிழங்கு. முதல்ல மசியல் சொல்லிட்டேன், 2வது கருணைக்கிழங்கு வத்தல். இது கருணைக்கிழங்குல வேற என்ன அவங்களுக்கு செய்ய முடியுமோ, மிளகு குழம்பு வைப்பாங்க. கருணைக்கிழங்கு குழம்பு சின்னதாக போட்டு குடம்புளி சாறு, மிளகு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு செய்வாங்க. இது பயன்படுத்தலாம். இது முதல் பொருள். 2வது முக்கியமான ரொம்ப எளிமையான பொருள்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நல்லெண்ணெயில வெட்டக்கூடாது. வெட்டாமல் நல்லெண்ணெயில நல்லா வதக்கி காலையில் 5 மத்தியானம் 5 சாப்பிட்டாச்சுன்னா, இது வந்திருந்தால் அதனுடைய வலி வேதனை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். 2வது முக்கியமானது. 3வது பழங்கள் நம்ம ஊர்ல விளையக்கூடிய நல்ல பழங்கள். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பழம் தான். வாழைப்பழத்துல வந்து சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரத்த குழாயை நாளடைவில் இரத்த குழாயை பலப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கல் நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அப்போ அந்த வாழைப்பழம் அந்த அளவிற்கு இது உதவியாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் விளையக்கூடிய எல்லா பழங்களும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பப்பாளி, அன்னாசி, நாட்டு தக்காளி, அது மாதிரியான பொருட்கள். அதுக்கடுத்தது காய்கள்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள். ரொம்ப முக்கியமான கீரைகளில் பிரண்டை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான கீரைகளுமே நம்ம பயன்படுத்தலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, ஆராக்கீரை. அதில் ரொம்ப முக்கியமானது துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. துத்தி இலையை நம்ம நல்லெண்ணெயில வதக்கி சாப்பிட்றது ரொம்ப உதவியாக இருக்கும். பசலைக்கீரை தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்க? பசலைக்கீரை, அதாவது கொடி வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் வயலட் கலர்ல இருக்கும். இலை வந்து நல்லா தடிமனாக பச்சையா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கீரை வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இதுக்கு அமையும். ஸோ இதை வந்து இந்த கீரைகளுக்கு விடும்போது உள்ளுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றது மாத்திரம் இல்லாமல் இதை வெண்ணெயோட தடவி வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட். அதாவது அந்த சூடு, நீங்க சொன்னீங்களா வெளி தாங்க முடியல, எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு பசலைக்கீரையில வெண்ணெய் தடவி மேலே வச்சு கட்டுவாங்க. துத்தி இலைய நல்லெண்ணெயில வதக்கி சூடு ஆறின உடனே மேலே வச்சு கட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு. அது வந்து புண்ணை ஆற்றுவதற்கும், இன்ஃப்ளமேஷன், அதாவது நான் சொன்ன ப்ரெஷர், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா இன்ஃப்ளமேஷன். அந்த இடத்துல தாபிதத்தை ஏற்படுத்துது. அந்த தாபிதத்தை குறைப்பதற்கு உள்ள வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும், வெளியில அடிபட்டா பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் அதில் பயன்படுத்தலாம். மஞ்சளை கொஞ்சம் விளக்கெண்ணெயில கலந்து போடுறது, அதே மாதிரி சில
கீரைகளை நல்லா அரைச்சு விளக்கெண்ணெயில நல்லா வதக்கி மேலே வச்சு கட்டுறது. இது மாதிரி எந்த பொருளை வந்தாலும் நம்ம வந்து முறையான அறிவுரையோட நம்ம வீட்டில் பயன்படுத்துறாங்க. கள்ளக்குறிச்சியில ஒரு முறை பயன்படுத்துறாங்க, திருநெல்வேலியில ஒரு முறை பயன்படுத்துறாங்க. எல்லாம் அவங்கவங்க ஊர்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்தி குணப்படுத்திக்குவாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி என்ன முறையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதையும் ஒதுக்காம அதுக்கு அறிவியல் பின்னணி ஓரளவுக்கு பாரம்பரியமா பயன்படுத்தின பின்னணி இருந்ததுன்னா நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்போ பைல்ஸ் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க பிடிக்கரணை கிழங்கு நிறைய உணவு முறைகள் இப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது மாற்று மருத்துவம், அந்த மருந்துகள் ஏதாவது இருக்கா சார்? மருந்துகள் நிறைய இருக்குதுங்க. மருந்துகள் இப்போ நம்ம சொன்ன பொருட்களையே மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ மருந்துகள்ல ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு நாங்கள் கொடுக்கறது வந்து மூலக்குடோரி எண்ணெய். சரி. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, கடுக்காய் பிஞ்சு விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் சொல்லக்கூடிய அந்த விளக்கெண்ணெய் ரெண்டும் சேர்ந்த கலவை தான் அந்த மூலக்குடோரி எண்ணெய். பேர்லயே இருக்குது மூல குடோரி எண்ணெய். குடோரிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. குடோரின்னா அது அறுவை சிகிச்சை செய்வது போல அது தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குடோரின்னா அதாவது வலி இல்லாமல் நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். அதனால மூலக்குடோரி அப்படிங்கிறது வந்து மூலத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருள். சரி. ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்தவங்க இதை சாப்பிடலாம். எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ஓகே. இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே. முறையான ISO சர்டிஃபிகேஷன் அல்லது GMP சர்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கம்பெனில வாங்கி சாப்பிடலாம். இது 1 தேக்கரண்டிலிருந்து 4 தேக்கரண்டி வரைக்கும் கூட சாப்பிடலாம், ஒருடைய உடல் வன்மைக்கு தகுந்த மாதிரி. இந்த மூலக்குடோரி தைலம் என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா அன்னன்னைக்கு தங்கி இருக்கக்கூடிய குடல் கழிவுகளை முழுமையாக நீக்கிறது. ஸோ இப்போ இதுல என்னன்னா ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன், அதாவது அந்த ப்ரெஷர் காரணம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷரை நீக்கிட்டாலே வலி குறைஞ்சு போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கருணக்கிழங்கு வத்தல் கித்தெல்லாம் பண்ண முடியாதுங்க, என்ன பண்ணலாம், கருணக்கிழங்கு லேகியம் கடையில் கிடைக்குது. அது 1 to 3 தேக்கரண்டி அளவிற்கு வரைக்கும் நம்ம கூட்டி குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கு. ஒவ்வொரு வேளையும் சாப்பிடலாம். ஒரு வேளைக்கு 3 தேக்கரண்டி வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனா அளவு அப்படிங்கிறது வந்து 1 தேக்கரண்டி தான், 3 to 5 கிராம் தான். ஆனா இந்த சிவியாரிட்டி, அதாவது மலச்சிக்கல் கூடுதலாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த கருணை லேகியத்தினுடைய அளவை கொஞ்சம் கூட்டி சாப்பிட்றதுனால தவறு இல்லை. இந்த மாதிரி நம்ம அந்த கருணைக்கிழங்குக்கு ஒரு மருந்தே கிடைக்குது. அதே மாதிரி பெருமருந்துகளும் நிறைய இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா சாதாரண நாகபஷ்பம்னு சொல்லுவாங்க, ஜிங்க், அது நாகபஷ்பம்னு பேரு. அதுக்கப்புறம் உயர் மருந்துகள் சண்டமாருத செந்தூரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உயர் மருந்துகளும் இருக்குது. உடனடியாக வலி நிவாரணம் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் உண்டு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து படிக்கிற காலத்துல நாங்க வந்து போய் என்னென்னலாம் வைத்தியர்கள் என்னென்ன பண்றாங்கன்றத பாக்குறத நாங்களுக்கு வழக்கம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தியர் ஒருத்தருக்கு வந்து பைல்ஸால் துடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் ஒரு செந்தூரத்தை ஒரே ஒரு குன்றிமணி அளவுக்கு, அதாவது 130 மில்லிகிராம் சொல்லுவோம், ஓகே, அந்த அளவுக்கு போட்டு பச்சை கற்பூரம் அதுக்கு மேலே போட்டு அதை எரிச்சிட்டாரு. அது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அணைஞ்ச பிறகு ஒரு சொட்டு தேன் அதில் விட்டு அதை சாப்பிட சொன்னார். கொஞ்ச நேரத்தில் வலி குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அருமருந்துகள் எல்லாமே இன்னும் நிறைய வைத்தியர்கள்ட்ட இருக்குது. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். போன வாரம் கூட ஒரு பாடியநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஒரு மரபு வைத்தியர் சண்முகம் ஐயான்னு பேரு. அவருடைய அனுபவ கருத்துக்கள் மொத்தத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி நாங்க வெளியிட்டோம். சூப்பர் சார். இது ஒரு மருத்துவ மாணவர்களுக்கு, சித்த மருத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குது. சூப்பர். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்களை வெளியில கொண்டு வரதும் நம்மளுடைய கடமை தான். அது மக்களுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் கேட்கும்போது. இப்போ பைல்ஸ் வந்துச்சு, நீங்க சொன்ன மருந்துகளை உட்கொண்டேன், எனக்கு சரியாயிடுச்சு. அந்த மூல குடோரி எண்ணெய் சொன்னீங்க, அது அழகா விரிவா சொன்னீங்க. அந்த குடோரிங்கிறது வலி இல்லாம நீக்கக்கூடிய, ஆனா அந்த பைல்ஸ் வந்தவங்களுக்கு அந்த வலியோட வேதனை தெரியும். சோ அந்த வலி இல்லாம அந்த பைல்ஸ் போகுதுன்னா அந்த மூலக்குடோரி எண்ணெய் நீங்க சொன்னீங்க. சோ இதெல்லாம் வாங்கி நான் பயன்படுத்திட்டேன், அந்த பைல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அதன் பிறகும் அதை நம்ம ரெகுலரா உட்கொள்ளலாமா, இல்ல அந்த டைம்ல மட்டும் உட்கொண்டா போதுமா? அந்த டைம்ல உட்கொண்டால் மட்டும் போதும். ஆனா அந்த மூலக்குடோரி எண்ணெயை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தல எந்த ஒரு தவறும் இல்லை. கருணை லேகியமும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து கருணை கிழங்க நம்ம வந்து பயன்படுத்த முடியாதவர்கள் இந்த கருணை லேகியத்தை வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம். பக்க விளைவு இல்லாததுதான். அதனால உணவாக அந்த மருந்து அந்த இடத்துல வந்து பயனளிக்கும். இதனால அந்த கல்லீரல் ஆரோக்கியம்
சீராக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? கல்லீரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இது எல்லா பொருட்கள், இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்துலயுமே கல்லீரல் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. சரி. இப்ப நீங்க சொன்ன பொருள் எல்லாத்தையுமே நீங்க கூகுள்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு சர்ச் என்ஜின்லயோ நீங்க போட்டீங்கன்னா ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி, ஓகே, கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இத்தனையும் உண்டு. மசாலைக்கீரை எடுத்துட்டாலும் சரி, பிரண்டை எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இது கல்லீரலை மட்டும் இல்லாம இப்போ ஒரு வியாதின்னு நீங்க கேட்டீங்க மூலம் அப்படிங்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம சித்த மருத்துவம் இதை எப்படி பாக்குதுன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சில மாறுபாடுகளினுடைய ஒரு வெளிப்பாடா தான் பாக்குது. ஓகே ஓகே. அப்ப அதை அத்தனையும் சீர்படுத்தினா இது மறுபடியும் வராம தடுக்கிறதுக்கு வாய்ப்பா. சூப்பர் டாக்டர், ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணீங்க. நிறைய கேள்விகள் கேட்டேன். ஏன்னா பைல்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாகவும் நம்ம என்னென்ன தவறுகள் பண்றோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி, வணக்கம்.